இப்போ இதில் மினிமம் கிளீனிங் பண்ணியாச்சுங்க, ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ரெகுலேட்டர் டிஸ்மேல் பண்ணிட்டோம். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் பம்பு, இது ரியர் பம்பு. இந்த ஃப்ரண்ட் பம்பில் ஃப்ளோ கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது சார் ஸ்விங் ஸ்லோவாக இருக்குது, ட்ராக் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து JS 205. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ப்ரைமரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், இந்த டில்ட் பின்னு வந்து லூஸ் ஆகிருக்கு. இதை பாருங்கள், இதுதாங்க மெயினான ப்ராப்ளம். இது இல்லாமல் இந்த மணி நேரம் ஒரு 10,000 மணி நேரம் ஓடி இருக்குது. இதுக்கு உண்டான ஓன் அவுட் என்ன இருக்கா, வேறு என்ன ஸ்லோ கம்ப்ளைண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா JS 205 ஹைட்ராலிக் பம்பு, JS 205ஓட மெயின் பம்பு. இப்போ டிஸ்மேல் பண்ணியாச்சு. இதில் இந்த ஸ்வாஷ் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கோர் மார்க்ஸ் பாருங்கள், 2 பக்கம் ஸ்கோர் மார்க்ஸ் ஆகிருக்குது. இதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பீட் குறையும். சேம் இந்த ரியர் பம்ப்லையும் பாருங்களேன், இதுவுமே ஸ்கோர் ஆகிருக்குது. இது மாதிரி ஒரு ஃபைன் சர்ஃபேஸ் நம்மளுக்கு வேணும். இப்படி ஸ்கோர் ஆனதால் உங்களுக்கு ஃப்ளோ கண்டிப்பாக குறையும், லக்கிங் கம்ப்ளைண்ட் வரும். இது ஃபைனாக இருக்குது, பட் இதெல்லாம் ஸ்கோர் ஆகிருக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து இது ஒரு கம்ப்ளீட் அசம்பிளியாக இருக்குது. இதில் ரெகுலேட்டர் யோக்கு ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம் கூட வரலாம். கரெக்டாக நம்ம ஆயில் மாற்றலை, ஃபில்டர் மாற்றலாம், இந்த ரெகுலேட்டர் ஸ்டக் ஆகும். அதனால் பீரியடிக்கலாக ஆயிலை மாற்றிக்கோங்க, ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேல் பண்ணி கிட்டு மாற்றி அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேரிங்ஸு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இதில் பேரிங்ஸில் எதுவும் பிட்டிங் மார்க்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். தேவைப்பட்டால் மாற்றுவோம். இந்த மாதிரி ஹெட்டில் எதுவும் ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா நம்ம அது மெஷினிங் பண்ணதுக்கு நம்ம அதை அட்வைஸ் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. இப்போ ரோட்டரை பாருங்களேன், ரோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகிருக்குங்க. உள்ள இந்த ஸ்பாட்ஸை வந்து வீடியோவில் உங்களால் பார்க்க முடியாது. உள்ள அந்த ஸ்பாட்ஸ் ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா, மிஷினோட லைஃப் டைம், அதாவது இந்த பம்போட லைஃப் டைம் முடிய போகிற ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்பாட்ஸ் க்ரியேட் ஆகும். உள்ள ஒரு ரப்பிங் சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம ரெடி ஆகிக்கணும் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிஸ்டனை பொறுத்த பார்த்தீங்கன்னா இதை எப்படி செக் பண்ணணும் போகணும் வரும்ன்றதை நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதோட கார்டை நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க வாங்க. இப்போ இந்த ரோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்கோர் மார்க்ஸ் இருக்குங்க. ஸ்கோர் மார்க்ஸை அப்சர்வ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம எல்லாமே போர் ரேட் ரிமூவ் பண்ணி பக்கா 0 சீட்டிங் கொடுத்து தான் திரும்ப அசம்பிளிங் பண்ணுறோம். இதில் இந்த சர்வோ பிஸ்டன் இருக்கு பாருங்க. இந்த சர்வோ பிஸ்டன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் என்ன கிளியரன்ஸ் இருக்கா, ஏதோ ஸ்கோர் மார்க்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணுவோம். பட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் செக் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஷூ பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மாற்றணும்னா இந்த ஷூ பிளேட் மாற்றணும். இதெல்லாம் ஒரு செட்டு, இது கம்ப்ளீட் செட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு செட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்ணியாச்சு, ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணணும், அட்வைஸும் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க சர்வீஸ்குள்ளே போகலாம். நம்ம அசம்பிள் பண்ண போகிறோங்க. இது நியூ பார்ட்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்திருக்க பார்ட்ஸை மிஸ்மேட்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அசம்பிள் பண்ணுற செக்ஷனுக்கே நம்ம போவோம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஸ்வாஷ் பேட் ஓகே, நம்ம செக் பண்ணிக்கிட்டோம், நல்லாவே இருக்குது. இந்த ஒரு ஸ்வாஷ் பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு மிஸ்மேட்ச் தெரியுது இல்லைங்களா. இந்த மைல்டு மிஸ்மேட்சை கூட நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப லேப்பிங் பண்ணிவிட்டு பக்காவாக ப்ளூ மேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போவோம். நீங்கள் பார்த்துருக்கிறது டிஸ்மேண்டில் பொசிஷன் ஆஃப் 2 ரெகுலேட்டருமே ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்ட் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். தேவையான இடத்துல உள்ளதை லேப்பிங் பண்ண வேண்டியது லேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஃபார் அசம்பிளிங். 2 ரெகுலேட்டருமே பக்கா ஃபுல்லாக 100% நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம், திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறோம் வித் நியூ கிட்ஸு.
இப்போ இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அக்ரிகேஷன் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. பம்பை கம்ப்ளீட் அசம்பிளி முடிச்சாச்சு வித்தவுட் பைலட் பம்பு. ரெகுலேட்டரு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆயிலை கொடுத்து சும்மா ஒரு மேனுவலாக ஒரு ரொட்டேட் பண்ணி அதோட ஃப்ரீனஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் செக்ஷன், பேக்கிங் பண்ணி கஸ்டமர் அனுப்ப போகிறோம். இது மாதிரி வந்து உங்களுக்கு லாரி சர்வீஸ்லையோ இல்லை பார்சல் சர்வீஸ்லையோ நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஜஸ்ட் டார்கிங் முடிஞ்சு, அசம்பிளிங் முடிஞ்சு, அடுத்து ஆயிலை கொடுத்துட்டு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிட்டு அடுத்து பேக்கிங், அடுத்து டிஸ்பேச் டு கஸ்டமர். ஃப்ரீயாக இருக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பம்பு கம்ப்ளீட் வேலை முடிஞ்சிருச்சு. 100% பக்காவாக இருக்கும். இது ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கும். மோஷன் செக் பண்ணிட்டோம், ரோட்டரி மோஷன் நல்லா இருக்குது. அவ்வளோதான், பம்போட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பம்புங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம அசம்பிளிங் முடிஞ்சிட்டு பேக்கிங் செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது கஸ்டமருக்கு அனுப்ப போகிறோம். இது ஃபைனல் பேக்கிங்கு பாருங்கள். இதை பக்காவாக பாலித்தீன் ஷீட் போட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் பக்காவாக ஒரு குஷன் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக இது பேக் பண்ணி கஸ்டமர் அனுப்ப போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் குவாலிட்டியான சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ரெகுலராக இதான் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வேணாலும், நல்ல ஜெனுவின் பார்ட்ஸ் வேணாலும் போர் ரைடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.